நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிளஸ் அண்ட் மைனஸ் துலாக்கோல். ஒரு திரைப்படத்தினுடைய இயக்குனர் தன் திரைப்படத்தின் வாயிலாக மக்களுக்கு ஒரு கதையை மாத்திரம் சொல்லிவிடுவது இல்லை. மாறாய் அவர் தனக்கான ஒரு புதிய உலகத்தை கட்டமைக்கிறார். ஒரு நல்ல திரைப்படம் என்பது பார்வையாளர்களான நம்மை அந்த புத்தம் புதிய உலகத்திற்குள் அழைத்து செல்ல வேண்டும். அங்கிருக்கிற அந்த கதையின் மாந்தர்கள் ஒவ்வொருவரையும் நமக்கு அறிமுகம் செய்ய வேண்டும். அந்த கதையின் மாந்தர்களின் கண்ணீரை, துயரத்தை, கொண்டாட்டத்தை, மகிழ்வை என எல்லா உணர்வுகளையும் அது நமக்குள்ளாய் கடத்த வேண்டும். நம்மையும் அந்த கதையின் மாந்தர்களில் ஒருவராய் அந்த உலகத்தில் உழவ விட்டுவிட்டு அந்த உலகத்திலேயே நம்மை கரைந்து போகச் செய்ய வேண்டும். ஒரு நல்ல திரைப்படம் என்பது அதிநவீன தொழில்நுட்பங்களாலும் பிரம்மாண்டமான காட்சிகளால் மாத்திரம் சாத்தியப்பட்டு விடுவது இல்லை. மாறாய் நம் இதயத்திற்குள் உள்ளே புகுந்து பிரவாகம் எடுக்கிற ஒரு இசையைப் போல அந்த திரைப்படம் அமைய வேண்டும். அந்த இசை வாத்தியங்களால் கட்டமைக்கப்பட்டதாய் இருக்கக்கூடாது. மாறாய் நம் உணர்வுகளால் கட்டமைக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். அப்படியான விருப்பத்தோடு ஒவ்வொரு வாரமும் நம் தமிழ் திரையுலகில் திரையை தொடுகிற திரைப்படங்களில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க போகிற திரைப்படம் எது பார்த்துருவோமா? DNA. நம்முடைய அதர்வாவும் நிமிஷாவும் சேர்ந்து நடித்திருக்கிற படம். படத்தை இயக்குனது நெல்சன் வெங்கடேசன். இவர் இதற்கு முன்னாடி ஃபர்ஹானா, அதற்கு முன்னாடி மான்ஸ்டர், அதற்கு முன்னாடி ஒரு நாள் கூத்து அப்படின்னு சில நல்ல படங்களை தமிழ் திரையுலகத்திற்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் இந்த படத்தை இப்போது இவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காதல் தோல்வியால் மதுவுக்கு அடிமையாகி குடி நோயாளியாகவே மாறிப்போன கதாநாயகன், பர்சனாலிட்டி அதாவது பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற பிரச்சனையினால் லேசாக பாதிக்கப்பட்டிருக்கிற கதாநாயகி. இவர்கள் இருவருக்கும் இடையே திருமணம் நடக்குது. திருமணத்திற்கு பிறகு இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக போகுது. அந்த மகிழ்ச்சியினுடைய விளைவாக ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தை பிறந்த அந்த நாளே அந்த குழந்தை காணாமல் போகுது. அங்கிருந்து தான் கதை தொடங்குது. காணாமல் போன குழந்தையை தேடி கதாநாயகன் எப்படி கண்டுபிடிக்கிறாரு, அவர் என்ன மாதிரியான சவால்களை எல்லாம் சந்திக்கிறாரு, அந்த குழந்தை திருட்டுக்கு பின்னணியில் இருக்கிற மர்மங்கள் என்ன, இப்படியான விஷயங்களை இந்த கதை ரொம்ப அழகாக ரொம்ப சுவாரஸ்யமாக அணுகியிருக்கு. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்மோடு சேர்ந்து ஒரு பில்லரும் இந்த என்டர் நிகழ்ச்சியிலையும் ட்ராவல் பண்ண போகுது அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இந்த படத்திற்கு ஒட்டுமொத்தமாக என்ன நட்சத்திரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற மதிப்பீடையும் இந்த பில்லர் தான் நமக்கு பிரதிபலிக்க போது. பார்த்துருவோம். படத்தினுடைய முதல் ப்ளஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய நாயகி நிமிஷா சஜயன் தான். இவங்க இதற்கு முன் நடித்த எல்லா படங்கள்லையும் தன்னுடைய அழகான திறமையை அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு எந்தவித குறைவும் இல்லாமல் இந்த படத்துலையும் ரொம்ப அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த கதையை பொறுத்த வரைக்கும் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னா அதற்கு வேறு மாதிரி நடிப்பை வெளிப்படுத்திடலாம். பட் பார்டர் லைன் அப்படிங்கிறது ரொம்ப நுட்பமாக, ரொம்ப சகஜமாக தான் இருப்பாங்க, ரொம்ப இயல்பாக தான் இருப்பாங்க. ஆனால் சில நேரங்களில் அவங்க இயல்புக்கு மீறி சில விஷயங்களை பண்ணிவிடுவாங்க. அது ரொம்ப பார்டர் லைன் அப்படிங்கிறது ஒரு நுட்பமான ஒரு மெல்லிய கோட்டில் நின்று தான் இந்த படத்திற்கான பர்ஃபார்மன்ஸை அவங்க கொடுத்தாக வேண்டிய நிர்பந்தம். அதை ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக நிமிஷா செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி ஒரு தாயாக தன் குழந்தையை தொலைத்து விட்டு பதறுகிற அந்த பதட்டத்தை, அந்த துயரத்தை தன்னுடைய கண்களில் காட்டியிருக்கிற விதத்தில் நிமிஷா தான் ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கிறத காட்சிக்கு காட்சி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. குழந்தையை இழந்த துயரத்தையும் அதே நேரத்தில் தன்னை சுற்றி இருப்பவர்களின் மீது இருக்கிற கோபத்தையும் ஒரு சேர இவங்க சில காட்சிகளை வெளிப்படுத்தும் போது, ஒரு நல்ல நடிகையாக இருக்காங்கல்ல நிமிஷா அப்படின்னு தியேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் நிச்சயமாக கைத்தட்டுற அளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ப்ளஸ் இந்த படத்தினுடைய நாயகி நிமிஷா சஜயன் தான். பார்த்துருவோம். படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய நாயகன் அதர்வா தான். ரொம்ப நாட்களுக்கு பிறகு அதர்வாவிற்கு நடிப்பை வெளிப்படுத்துவதற்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற ஒரு நல்ல படமாக இந்த DNA அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பல டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் இந்த படத்திலேயே காட்சிக்கு காட்சி இருக்குது.
முதல்ல அவர் தொடங்கும் போது எப்படி தொடங்குறாருன்னா, காதலில் தோற்று போன ஒரு சூப் பாயாக தான் அவர் நமக்கு படத்தில் இன்ட்ரோ ஆகிறாரு. அதன் பிறகு ஒரு குடிநோயாளியாக மாறிப்போன ஒரு மனிதனுடைய உணர்வுகளை ரொம்ப அழகாக துல்லியமாக திரையில் பிரதிபலிக்கிறார். அதன் பிறகு ஒரு நல்ல கணவனாக இந்த படத்தில் சில காட்சிகளில் அவர் வரார். அதன் பிறகு ஒரு நல்ல தகப்பனாகவும் மெச்சூர்டான ஒரு நடிப்பை இந்த படத்தில் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் தாண்டி இன்னொரு லேயரில் தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக நிலைநிறுத்திக் கொள்வதற்கு நிறைய மெனக்கெட்டு சண்டை காட்சிகளில் ரொம்ப அற்புதமாக பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு நல்ல நடிகனாகவும் தன்னை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதனால் இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் நம்முடைய அதர்வா அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. பார்த்துருவோம். படத்தினுடைய மூன்றாவது ப்ளஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் அவர்கள் தான். ஒரு இயக்குனருக்கு படத்தில் ஆக்ஷன் சொல்வதோடு வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஆக்ஷன் சொல்வதை தாண்டி அந்த படத்தில் இருக்கிற எமோஷன்ஸை ஒழுங்காக அழகாக கையாள தெரிந்தால் மட்டும்தான் அவர் ஒரு சிறந்த இயக்குனர். அந்த வகையில் இந்த படத்தில் உணர்வுகளை கையாண்ட விதத்தில் தான் ஒரு சிறந்த இயக்குனர் என்பதை 4வது முறையாக நிரூபித்திருக்கிறார் நெல்சன் வெங்கடேசன் அவர்கள். ஒரு படம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. மேக்கிங் அ ஃபிலிம் இஸ் ஈஸி. மேக்கிங் அ மூவி இஸ் ஈஸி. மேக்கிங் அ குட் மூவி இஸ் அ வார். மேக்கிங் அ கிரேட் மூவி இஸ் அ மிராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு திரைப்படம் ஆகச்சிறந்த திரைப்படமாக மாறுவதற்கு ஒரு இயக்குனர் தன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் கொட்ட வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் இந்த படத்தை ஒரு சிறந்த திரைப்படமாக மாற்ற வேண்டும் என்கிற முயற்சியில் தன் ஒட்டுமொத்த உழைப்பையும் கொட்டி கொடுத்த நெல்சன் வெங்கடேசன் அவர்கள் இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. படத்தினுடைய அடுத்த ப்ளஸ் யார் அப்படின்னா, படத்தினுடைய படத்தொகுப்பாளர் எடிட்டர் திரு சாபு ஜோசப் அவர்கள். இவர் தேசிய விருது பெற்ற ஒரு படத்தொகுப்பாளர். அவருடைய அந்த நுட்பம் இந்த படத்தில் ரொம்ப அழகாக துல்லியமாக தெரியுது. ஒரு நல்ல எடிட்டரால் நம்மை ஒரு திரைப்படத்தை பார்க்க வைத்து விட முடியும். ஆனால் ஒரு ஆகச்சிறந்த எடிட்டரால் தான் ஒரு திரைப்படத்தை நம்மால் உணர வைக்க முடியும். அந்த வகையில் இந்த படத்தினுடைய எடிட்டிங் வேலையை மேற்கொண்ட சாபு ஜோசப் அவர்கள் இந்த படத்தை நமக்கு ரொம்ப நியர்பை, ரொம்ப கனெக்டிங்காக கொண்டு போயிருக்காரு. இவர் பல யுக்திகளை பயன்படுத்தி புதுவிதமான கதை சொல்லலின் மூலமாக நமக்கு இந்த படத்தை ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிறார். அந்த வகையில் இந்த படம் நமக்கு ரொம்ப நெருக்கமான படமாக மாறி போனதற்கு காரணம் படத்தினுடைய எடிட்டர் சாபு ஜோசப் அவர்கள். அவர் இந்த படத்தினுடைய அடுத்த ப்ளஸ். படத்தினுடைய அடுத்த ரொம்ப முக்கியமான ப்ளஸ் யார் அப்படின்னா, அந்த படத்தினுடைய ரைட்டர்ஸ். 2 பேர் சேர்ந்து இந்த படத்துக்கு வந்து டயலாக்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்காங்க. ஒன்று படத்தினுடைய இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன், இன்னொருத்தர் ஆதிஷா வினோ. ஒரு ஆகச்சிறந்த திரைப்படத்தின் அற்புதமான காட்சிகள் அத்தனையும் ஒரு வெற்றி காகிதத்தில் வெறும் எழுத்துக்களாகத்தான் துவங்கப்படுகிறது. நாம் திரையரங்கத்தில் பார்த்து மகிழ்ந்து சிலாகிக்கிற பல்வேறு காட்சிகளுக்கு பின்னணியில் ஒரு ரைட்டருடைய ஆகச்சிறந்த அற்புதமான உழைப்பு அடங்கியிருக்கு. ஒரு திரைப்படம் காட்சிகளாலும் இசையினாலும் மாத்திரம் நம்மை ஈர்த்து விட முடியாது. மாறாய் அந்த திரைப்படம் முழுமையடைவதற்கு அந்த படத்தினுடைய எழுத்து மிக மிக அவசியம். அதை உணர்ந்து 2 பேரும் ரொம்ப அற்புதமாக அந்த படத்துக்கு அழகான ரைட்டப்ஸை கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஎன்ஏ மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு திரைப்படமாக மாறி நிற்பதற்கு ஆதிஷா வினோ மற்றும் நெல்சன் வெங்கடேசன் இவர்களுடைய எழுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. ஒரு திரைப்படத்தை உருவாக்குவது என்பது ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஆனால் ஒரு நல்ல திரைப்படத்தை உருவாக்குவது என்பது ஒரு போர்க்களத்தில் நிற்பதற்கு ஒப்பான ஒரு விஷயம். நல்ல திரைப்படத்தை உருவாக்குவது போர்க்களம் அப்படின்னா, ஒரு ஆகச்சிறந்த திரைப்படத்தை உருவாக்குவது என்பது ஒரு அற்புதத்தை மக்கள் முன்னால் நிகழ்த்தி காட்டுவதற்கு சமம். அது ரொம்ப அத்தனை எளிமையான ஒரு காரியம் இல்லை. ஒவ்வொருவரும் இந்த திரைப்படங்களை துவங்குவதற்கு முன்பாக நானும் ஒரு நல்ல படத்தை மக்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் தொடங்குறாங்க. யாருமே மக்களுக்கு பிடிக்காத, மக்களால் ரசிக்கப்படாத ஒரு திரைப்படத்தை கொடுக்கணுன்ற முயற்சியோடு தொடங்குவதே இல்லை. ஆனாலும் சில நேரங்களில் எங்கோ நடக்கிற தவறுகளின் மூலமாக ஒரு திரைப்படம் மக்களுக்கு பிடிக்காத திரைப்படமாக மாறிவிடுவதனால் அந்த படத்தை மக்கள் புறக்கணிக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வாரம் நாம் விமர்சனத்துக்கு உட்படுத்தி இருக்கிற இந்த டிஎன்ஏ திரைப்படத்தில் என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குது, இந்த திரைப்படம் எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கு, இந்த திரைப்படத்தினுடைய மைனஸ் என்ன ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். படத்தினுடைய முதல் மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த படத்தில் இருக்கிற நிறைய லாஜிக்கல் பிரச்சனைகள் தான். பொதுவாக தியேட்டருக்கு போகிற ரசிகர்களுக்கு இயக்குநர்கள் ஒரு திரைப்படத்தை காட்சியாக்குகிறார்கள். ஆனால் ஒரு சில இயக்குநர்கள் மட்டும்தான் அந்த திரைப்படத்தோடு சேர்த்து ஒரு கேள்வித்தாளையும் ரசிகர்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கேள்வித்தாள் எதுக்குன்னா,
படம் பார்க்கும்போது நமக்கு நிறைய கேள்விகள் எழுது, அந்த கேள்விக்கெல்லாம் நீங்களே பதில் எழுதிக்கங்கன்னு அப்படி விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படித்தான் அந்த படத்தில் நிறைய காட்சிகள் இருக்குது. இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தையை கடத்துகிறார்கள். ஏன் அப்படின்னா, ஒரு ஃபாரின் தம்பதி எங்களுக்கு இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு குழந்தை வேணும், அதுக்கு நாங்கள் 1 கோடி ரூபாய்க்கு மேலே தரோன்னு அந்த கிரைம் கும்பல்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. அதற்காகத்தான் அவங்க இந்த குழந்தையை கடத்துறாங்க. படத்தினுடைய காட்சிகளின் அடிப்படையில் நமக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன அப்படின்னா, ஏன்பா இந்த நாளில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை தான் வேணும்னு அவங்க கேட்குறாங்க. ஏதோ ஒரு குழந்தையை எடுத்துகிட்டு போய் இந்த குழந்தை தான் அந்த ராசி, இந்த குழந்தை தான் அந்த நட்சத்திரத்தில், இந்த குழந்தை தான் அந்த நேரத்தில் பிறந்ததுன்னு சொல்லியிருந்தாலும் அந்த தம்பதிகள் ஏற்றுட்டு அழகாக வாங்கிட்டு போயிருப்பாங்கல்ல. அதை விட்டுட்டு எதுக்கு இவ்வளோ பெரிய கிரைம், இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய இழுவை அப்படின்னு நமக்கு தோணுது. இது இந்த படத்தில் ரொம்ப பெரிய முக்கியமான லாஜிக்கல் மிஸ்டேக்காக நமக்கு கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது. அது இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். படத்தினுடைய 2வது மைனஸ் என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி அதற்கு காரணம் யார் அப்படின்னா, இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் அவர்கள் தான். படம் வந்து ஒரு பாயிண்டில் தொடங்குது. எங்கே அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் குழந்தைய எடுத்துகிட்டு வந்து கதாநாயகனுடைய கையில் கொடுக்கும் பொழுது, இது என் குழந்தை இல்லை, என் குழந்தை எங்கேன்னு அவங்க கேட்குறாங்க. அங்கேருந்து தான் அந்த கதை தொடங்குது. ஆனால் அந்த இடம் வரத்துக்கு முன்னாடி ப்ரீ ஸ்டோரின்னு கதாநாயகிக்கு ஒரு கதையும் கதாநாயகனுக்கு ஒரு கதையும் இயக்குனர் சொல்கிறார். அது ரொம்ப லென்த்தாக போகிறதா, ரொம்ப நல்லா தான் இருக்குது. சில காட்சிகளில் ரொம்ப நமக்கு கன்வின்சிங்காக இருக்குது. ஆனாலும் இவ்வளோ பெரிய நீளம் அந்த ப்ரீ ஸ்டோரிக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அவ்வளோ லென்த்தாக சொன்ன அந்த ப்ரீ ஸ்டோரி கதையினுடைய பிற்பகுதியில் கொஞ்சம் கூட பயன்படவே இல்லையே அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அதை இன்னும் கட் பண்ணியிருக்கலாம், இல்லை ட்ரிம் பண்ணியிருக்கலாம், இல்லை அது இல்லாமலே கதையை அந்த பாயிண்ட்லேருந்தே தொடங்கியிருக்கலாம் அப்படின்ற கேள்வி நமக்கு வர்றதை தவிர்க்க முடியல. அந்த கேள்வி படம் பார்த்த ரசிகர்களுடைய மனதில் எழுவதனால் அந்த ப்ரீ காட்சியினுடைய நீளம் நிச்சயமாக இந்த படத்தினுடைய ஒரு மைனஸ்ன்னு நம்ம உறுதியா சொல்லலாம். படத்தினுடைய அடுத்த மைனஸ், படத்தினுடைய வில்லன் முகமது ஜீஷான். இவர் ராஞ்சனா படத்தில் நமக்கு அறிமுகமான ஒரு முகம்தான். ஒரு படத்தினுடைய வில்லன் கேரக்டர் எவ்வளவு எஸ்டாப்ளிஷ்டாக, எவ்வளவு ஸ்திரத்தன்மையோடு இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் அந்த படத்தினுடைய வெற்றியே தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில் இந்த படத்தினுடைய வில்லன் கதாபாத்திரம் சரியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அவரை பார்க்கும் பொழுது நமக்கு எந்த விதமான உணர்வுமே வரல. அவர் மேலே கோபம் வரல, அவர் மேலே ஒரு பயம் வரல, அவரை பார்த்தோன்னே ஒரு இரிட்டேஷன் வரும்ல, எதுவுமே நிகழாமல் அவர் காட்சிகளினூடாக வந்துட்டு போகும் பொழுது ரொம்ப வலுவில்லாமல் அந்த கதாபாத்திரத்தை கட்டமைத்திருக்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் நமக்கு வருது. அந்த வகையில் படத்தினுடைய வில்லன் கேரக்டர் இந்த படத்திற்கு ஒரு முக்கியமான மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, படத்தினுடைய ஸ்டண்ட் காட்சிகள். படத்துக்கு டான் அசோக் தான் ஸ்டண்ட் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஏன் அவர்களுடைய அந்த கொரியோகிராஃபியை நம்ம வந்து மைனஸில் சேர்க்கிறோம் அப்படின்னா, கதையின்படி படத்தினுடைய நாயகன் ஒரு குடிநோயாளியாக இருந்து அப்படியே மீண்டு வந்து அதன் பிறகு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போய் அப்படியே அந்த கதை பயணிக்குது. ஒரு படத்தினுடைய ஸ்டண்ட்டை கொரியோ பண்ணும் பொழுது அந்த கதாநாயகனுடைய பின்னணி, அந்த கதையினுடைய பின்புலத்தையும் தெரிந்து கொரியோ பண்ணால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் காட்சிகளை பார்க்கிற பொழுது ஒரு ஆக்ஷன் ஹீரோவுக்கான ஸ்டண்ட் காட்சிகள்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் கதையோடு பொருத்தி பார்க்கும் பொழுது ஒரு குடிநோயாளியான அப்படி நின்றுட்டு இருக்கும் பொழுதே நின்ன இடத்துல மயங்கி விழுந்த ஒரு கதாநாயகன் இவ்வளோ வலிமை மிக்கவனாக மாறி அத்தனை பேரை எல்லா காட்சிகளையும் அடித்து தும்சம் பண்ணும் பொழுது அது நமக்கு யதார்த்தத்திலிருந்து கொஞ்சம் விலகி நிற்கிறத நம்மளால் உணர முடியுது. அந்த வகையில் இன்னும் ஸ்டண்ட் காட்சிகளை கதைக்கு ரொம்ப நெருக்கமாக கொரியோ பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரசிகர்களுக்கு வருவதை தவிர்க்க முடியவில்லை. அந்த வகையில் படத்தினுடைய அடுத்த மைனஸ் படத்தினுடைய ஸ்டண்ட் காட்சிகள் தான். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படத்தில் வர அந்த பாடல் காட்சிகள். 2 பாடல்கள் காட்சிகளாக தனியாக படம் எடுத்திருக்கிறாங்க. ஒன்று ஓப்பனிங்கில் வர அந்த பார் சீக்வன்ஸ் சாங், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வர அந்த வில்லன் இடத்துல நடக்கிற அந்த பாடல் காட்சி. 2மே தேவையில்லாத இடைச்சொருகள் அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போதே தெரியுது. இந்த படம் எதற்கான படம், யாருக்கான படம், எதை பற்றியதான படம், எதை ரொம்ப நுட்பமாக அணுகிற படம் அப்படிங்கிறது இயக்குனருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு குழந்தையை தேடுகிற ஒரு தம்பதியினுடைய பதட்டமும் பரிதவிப்பும் தான் இந்த படத்தினுடைய ஆன்மா.
அப்படிப்பட்ட ஒரு படத்தில் இப்படியான ஒரு பாடல் காட்சி இருந்தால் தான் கமர்ஷியலாக அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் இன்னுமா இருக்குது அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. அந்த 2 பாடல் காட்சிகளையும் அப்படியே கட் பண்ணி வச்சிருந்தா கூட இந்த படம் ரொம்ப அழகான படமாக நமக்கு காட்சியாகி இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு பாடல்களை அவர்கள் இடை சொருகி இருப்பதால் அதை பார்க்கும் பொழுது என்னடா இந்த நேரத்தில் சம்பந்தம் இல்லாத ஒரு பாட்டு அப்படின்ற ஒரு அயற்சியை படம் பார்க்கிற ரசிகர்களுக்கு ஏற்படுத்துகிறது அந்த காட்சிகள். ஆக அந்த பாடல் காட்சிகள் படத்தினுடைய கடைசி மைனஸ். DNA திரைப்படத்தினுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக பிரித்து பார்த்தோம். என்னதான் மைனஸ்கள் சில விஷயங்கள் இருந்தாலும் இந்த படம் எடுக்கப்பட்டதனுடைய நோக்கம் ரொம்ப நேர்மையானதாகத்தான் நமக்கு தெரியுது. இந்த படத்தினுடைய கதையும் கதையினுடைய களமும். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் ப்ளஸ்ஸாக இருக்கிற சில விஷயங்கள் சில நேரங்களில் மைனஸாகவும், மைனஸாக இருக்கிற சில விஷயங்கள் சில நேரங்களில் ப்ளஸ்ஸாகவும் மாறி போய் நிற்கிற ஆச்சரியமும் இந்த படத்தில் இருக்குது. எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா படத்தினுடைய இசை, பின்னணி இசையை மேற்கொண்ட ஜிப்ரான் ரொம்ப அற்புதமான ஒரு ஆகச்சிறந்த வேலையை இந்த படத்துக்காக பார்த்துருக்கார். அவனுடைய இசை இந்த படத்தினுடைய காட்சிகளுக்கு கூடுதல் வேகத்தை கொடுக்குது. தியேட்டரில் சீட் நுனியில் பல காட்சிகளில் ஆடியன்ஸை உட்கார வைக்கிறதுக்கான முக்கியமான வேலையை பார்த்தது ஜிப்ரானுடைய அந்த பின்னணி இசை தான். ஆக இந்த படத்தினுடைய முக்கியமான பலம் ப்ளஸ் ஜிப்ரானுடைய இசை. ஆனால் இந்த படத்தினுடைய பின்னணி இசை ப்ளஸ்ஸாக இருந்தாலும் படத்தினுடைய பாடல்கள் இருக்கு இல்லையா, ஒரு 5 பாடல்கள் இருக்குது. அந்த 5 பாடல்களையும் வெவ்வேறு இசையமைப்பாளர்கள் பண்ணியிருக்காங்க. 5 பாட்டுக்கும் 5 மியூசிக் டைரக்டர். ஆனாலும் எந்த பாடல்களும் நம்முடைய மனதிற்கு நெருக்கமாக மாறி நமக்கு பிடித்த பாடலாக மாறாமல் போனது இந்த படத்தினுடைய முக்கியமான மைனஸ். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, படம் காவல்துறையினரை இந்த கதை களத்தில் கையாண்டு இருக்கிற விதம் நமக்கு ரொம்ப என்னடா இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா படத்தில் குழந்தை கடத்தப்பட்டதாக கேஸு, ரொம்ப முக்கியமான கேஸு. அதை காவல்துறையினர் ரொம்ப அலட்சியமாக டீல் பண்ணுறதும், அதற்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம ஜஸ்ட் லைக் தட் ஹேண்டில் பண்ணுறதும் பார்க்கும் பொழுது இவ்வளோ தான் காவல்துறை பண்ணுவாங்களா? இல்லை இவ்வளோ எல்லாம் அசால்ட்டாக இருக்க மாட்டாங்க, நிச்சயமாக சீரியஸாக எடுத்துப்பாங்க. கதையில் ஹீரோவுக்கான ஹீரோயிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக காவல்துறையினருடைய பார்ட்டை ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்சம் இறக்கி சொன்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது படத்தினுடைய மைனஸ். ஆனால் படத்தில் முக்கியமான ப்ளஸ் என்ன அப்படின்னா, பாரதாஜி சக்திவேல் அப்படிங்கிற கேரக்டர் ஒரு போலீஸாக வராரு. அவர் ஏன் அதர்வாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக அந்த கேஸில் செயல்படுறாரு அப்படிங்கிறத ஒரு சின்ன காட்சியில் விளக்கியிருப்பாங்க. ஏங்க நீங்கள் தான் ரிட்டையர்ட் ஆக போகிறீங்க, எதுக்குங்க இந்த கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு ராத்திரி தூங்கும்போது அவங்க மனைவி பக்கத்தில் இருந்து கேட்கும் பொழுது, அது அப்படி தான், குழந்தை இல்லை, கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு படுத்துருவார். அப்படியே கேமரா அப்படியே நகர்ந்து அவங்க வீட்டினுடைய ஹாலுக்கு வரும். அங்கே ஒரு குழந்தையினுடைய ஃபோட்டோ பொட்டு வைத்து மாலை போடப்பட்டிருக்கும். ஆக என்ன காட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, இவர்களுடைய குழந்தை சின்ன வயசுலேயே இறந்து போயிருக்கு. இறந்த குழந்தையை பறிகொடுத்தவர்களுக்குத்தான் குழந்தையை தொலைத்து நிற்பவர்களுடைய வழி தெரியும் அப்படிங்கிறத வசனங்களே இல்லாமல் காட்சியில் ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பாங்க. அந்த காட்சி இந்த படத்தினுடைய நிச்சயமான ப்ளஸ். படத்தினுடைய முக்கியமான ப்ளஸ் என்ன அப்படின்னா, படத்தினுடைய அதிவேகமான திரைக்கதை தான். ப்ரீ ஸ்டோரி ஸ்லோவான அந்த ப்ரீ ஸ்டோரி முடிஞ்சு கதை தொடங்குகிற அந்த நொடியிலிருந்து படம் பயங்கரமாக பரபரன்னு அப்படியே ட்ராவல் ஆகுது. நமக்கு பார்க்கும் பொழுது அடுத்த காட்சி என்ன அப்படிங்கிற எதிர்பார்ப்போட ரொம்ப என்கேஜான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்தினுடைய ப்ளஸ். அந்த என்கேஜ்டு ஸ்க்ரீன் ப்ளே கடைசியில் ஒரு கிளைமாக்ஸில் போய் நிற்கிது இல்லையா, அந்த கிளைமாக்ஸ் காட்சி படத்தினுடைய ரொம்ப முக்கியமான மைனஸ். ஏன் அப்படின்னா, பழைய படங்கள்லாம் வரும்ல, கிளைமாக்ஸ் காட்சியில் வில்லனும் ஹீரோவும் ஹீரோயினும் எதை தேடுறாங்களோ அந்த விஷயமும் எல்லாமும் சேர்ந்து ஒரே இடத்துல சங்கமிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டீரியோ டைப், ஒரு சீரியல் டைப் கிளைமாக்ஸ் இருக்கு இல்லையா, அப்படியான கிளைமாக்ஸ் ஆகத்தான் இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸ் அமைஞ்சிருக்கு. ஏதேச்சையாக கோயிலுக்கு நாயகி வராங்க, ஏதேச்சையாக கோயிலுக்கு நாயகன் வராரு, வில்லன் வராரு, இவங்க தேடிட்டு இருக்கிற அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு குக் பண்ண ஒரு கிளைமாக்ஸ் மாதிரி ஃபீல் ஆனதுனால அந்த கிளைமாக்ஸ் நமக்கு பார்க்கும் பொழுது கொஞ்சம் அவேயாக ஃபீல் ஆகிறது நிச்சயமாக ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்தினுடைய அடுத்த மைனஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப அற்புதமாக நடிப்பை வெளிப்படுத்துகிற நாயகியை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டிட்டு செகண்ட் ஹாஃபில் ரொம்ப நேரம் அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் கதாநாயகனுக்கான வேல்யூவை மட்டுமே இன்க்ரீஸ் பண்ணி சண்டை காட்சிகள், அவர் தேடிட்டு போகிறது, அப்படியான ஒரு ஹீரோயிசத்துக்கான காட்சிகளாகவே கட்டமைச்சது படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ். ஆனாலும் இந்த படத்தை பொறுத்தவரையில் குழந்தை கடத்தலில் இருக்கிற பின்னணி என்ன, மர்மம் என்ன, ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சுன்னா அதற்கு காரணங்கள் என்ன, குழந்தை பிறப்பு சார்ந்த சமூகத்தினுடைய பார்வை என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ண ஒரு சப்ஜெக்டாக இந்த படம் அமைந்தது இந்த படத்தினுடைய ப்ளஸ்.
படம் குழந்தைகளுடைய பாதுகாப்பை குறித்த ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தின விதத்தில் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ரொம்ப மென்மையாக மனசுக்கு நெருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்களை கூட ஆக்ஷன் காட்சிகள்னால சொல்லியிருப்பது மனசுக்கு கொஞ்சம் அவேயாக இருக்கிறத மறுக்க முடியல. படத்தில் பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படிங்கிற ஒரு நோயை பற்றியதான ஒரு சின்ன புரிதலை ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதை பற்றியே இன்னும் டீட்டெயில் இல்லாமல் அவங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொள்வாங்க, எப்படியெல்லாம் மாறுவாங்கன்ற எந்த டீட்டெயிலும் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் அந்த நோயை கடந்து போயிடுறது அப்படிங்கிறது படத்தினுடைய மைனஸாக தான் நம்ம சொல்லி ஆகணும். படத்தில் இருக்கிற அத்தனை கதாபாத்திரங்களும் தங்களுடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அவர்களுடைய நடிப்பிற்கு அதிக ஸ்பேஸ் கொடுக்காம ஆக்ஷன் காட்சிகள்லேயே அதிக கவனம் செலுத்தினது படத்தை பார்க்கும் நமக்கு ஒரு அயற்சியை கொடுக்குது. படம் ஒரு லவ் ஃபெயிலியர் ஜானரோ அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக மாறும் பொழுது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப நல்லா போகுது. ஆனால் படம் போக போக இது கிரைமா, இது த்ரில்லரா, இல்லை சேசிங் ஃபிலிமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை கொடுக்கறதுனால அது ஒரு பெரிய மைனஸாக நமக்கு மாறி நிற்கிது. ஒரு ஆழமான நுட்பமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்ததற்காக படத்தினுடைய இயக்குனருக்கு நம்ம நிச்சயமாக ஒரு பாராட்டுதலை சொல்லியே ஆகணும். ஆனால் இப்படியான ஒரு நுட்பமான ஒரு அழகான கதையை சொல்வதற்கு கூட கமர்ஷியல் எலமெண்ட்ஸாக சில ஐட்டம் சாங்ஸு, ஹீரோயிசம் நிறைந்த சண்டை காட்சிகள்லாம் வேணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணம் இந்த படத்தினுடைய ஒரு முக்கியமான மைனஸ் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டே ஆகணும். டிஎன்ஏ திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அந்த படத்தில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, அது எந்தெந்த இடங்களெல்லாம் மக்களை ரசிக்க வைக்குது, எந்தெந்த இடங்களெல்லாம் மக்களுக்கு ஒரு அயற்சியை கொடுக்குது அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக ரொம்ப தெளிவாக அழகாக பார்த்தோம். பொதுவாக மொத்தத்தில் டிஎன்ஏ திரைப்படத்திற்கு நம்முடைய தூண் வழங்க போகிற அந்த நட்சத்திர மதிப்பீடு என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். டிஎன்ஏ திரைப்படத்துக்கு நம்முடைய தூண் வழங்கி இருக்கிற நட்சத்திரங்கள் மதிப்பீடு 4. நேர்களே, ஒரு திரைப்படத்தை விமர்சனம் செய்வதென்பது மிகுந்த பொறுப்புணர்ச்சியுடன் செய்ய வேண்டிய ஒரு வேலையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்திற்கு பின்னாலும் நூற்றுக்கணக்கான தொழில்நுட்ப கலைஞர்களுடைய உழைப்பு இருக்கிறது. இந்த திரைப்படம் சார்ந்த ஒரு பெரு வணிகம் நம் சமூகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் ஒரு படத்தை இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு ஜஸ்ட் லைக் தட் கடந்து போகிற வேலையை நாங்கள் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்கும். ஆனாலும் ஒரு திரைப்படத்தினுடைய குறைகளை சுட்டி காட்டுவதன் பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னா, அடுத்து வர திரைப்படங்கள் இந்த தவறுகளை எல்லாம் சரி செஞ்சுட்டு நல்ல ஒரு திரைப்படமாக திரைக்கலைஞர்கள் கொடுத்துட மாட்டாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடும் ஏக்கத்தோடும் தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம். மீண்டும் வேறு ஒரு திரைப்படத்தோடும் அந்த திரைப்படம் சார்ந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற செய்திகளோடும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நானும் இந்த தூணும். நன்றி, வணக்கம்.